கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நினைக்கிறேன். இந்த நாள் நமக்கு கர்த்தர் கொடுத்த நாள். இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். அவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்கிற வசனத்தை நாம் படித்து அதன்படியாக நாம் செயல்பட நமக்கு அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாளில் கூட எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை படிக்க விரும்புகிறேன். அந்த 5வது வசனம் இப்படி மிக தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்று எண்ணுங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கிறாரே. ஆகவே இந்த வேளையில் 2வது பின்பகுதியை படித்து பார்க்கும் பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணணும்? போதுமென்றுதான தேவ பக்தி நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். பணம் தேவைதான். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. பணம் எல்லாவற்றுக்கும் தேவை, ஆனால் பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேர் என்று. ஆகவே நாமும் கூட பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். பணம் தேவை. பணத்தைக்கு கொண்டு தான் நம்ம எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும். பிள்ளைகளை படிக்க வேண்டும், திருமணம் நடத்த வேண்டும், மருத்துவ செலவுக்கு பணம் வேண்டும், எல்லா காரியங்களுக்கும் பணம் வேண்டும். ஆனால் இன்றைக்கு பணம் 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 என்று பணத்துக்கு பின்னாலேயே எப்படி பணத்தை பெருக்குவது என்று போனால் அது ஒரு வேறு ஒரு லெவலில் கொண்டு போய் நம்மை விட்டுவிடும். ஆகவே இந்த இடத்துல சொல்லுகிற வசனத்தின்படியாக போதும் என்கிறதான மனது இருக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை நீங்கள் போதும் என்று எண்ணுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை விட்டு கைவிடுவதுமில்லை, விலகுவதில்லை என்று சொன்ன வார்த்தை முழு அர்த்தமுடையதாய் காணப்படும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறபடியினால நாங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படவில்லையா. ஆண்டவரே, போதும் என்கிற மனதோடு கூட ஒரு திருப்தியோடு கூட வாழ கிருபை செய்யுங்க. பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் உங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கிற நாள்.